இப்போது இதை மறுஜென்மம் என்று பாபா சொல்கிறார்கள். மறுஜென்மம் என்றால் என்ன? இங்கே இதே உலகில் இருந்து கொண்டு பழைய சமஸ்காரத்திலிருந்து இறந்து புதிய சமஸ்காரங்களை தாரணை செய்ய வேண்டும். இதுதான் மறுஜென்மம் என்பதனுடைய அர்த்தம். பிராமணர்களும் கூட பூநூல் அணிந்த பிறகு எனக்கு வேறு ஜென்மம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஒருவர் விபத்தில் இருந்து தப்பிவிட்டார் என்றால் எனக்கு பகவான் மறுஜென்மம் கொடுத்து விட்டார் என்கிறார். நல்லது, பாபா நம் அனைவருக்கும் இன்னொரு பிறவி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கொடுத்தது இதே உடலில்தான். ஏனென்றால் அந்த உடலுக்கு நாம் இன்னும் தகுதியானவர் ஆகவில்லை. ஒருவேளை பாபா இங்கேயே தேவதா ஜென்மத்தை கொடுத்து விட்டார் என்றால் என்ன ஆகும்? குளிரில் விரைவாக உங்களுக்கு நிமோனியா வந்துவிடும். அங்கே குளிரே இருக்காது. வெயில் அடித்தால் அதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போது பாபா என்ன கொடுக்க முடியும்? எனவேதான் பாபா சொல்கிறார்கள், ஆத்மாவை முதலில் சரி செய்யுங்கள். இது காடு, இதில் தன்னை கவனமாக நடத்தி செல்லுங்கள். காட்டை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள் என்றால் பிறகு அனைத்தும் புதியதாக கிடைக்கும். சிவனுடைய ஊர்வலத்தை பற்றி சிவராத்திரி அன்று மக்கள் கதை சொல்கின்றார்கள். சிவனுடைய ஊர்வலத்தில் யார் யார் செல்வார்கள் தெரியும் அல்லவா? நொண்டியாக இருப்பவர்கள், உடல் நலம் இல்லாதவர்கள், கூணர்கள், கணிக்கைகள், அவர்கள் சிவனோடு ஊர்வலமாக செல்வார்கள். அங்கு சென்ற பிறகு அனைத்தும் மாறிவிடும், தேவதை ரூபத்தில் மாறிவிடுவார்கள். இது நம்முடைய கதையாகும். நாம் இப்பொழுது இதை பார்க்க வேண்டும். நாம் ஜென்மம் எடுத்து விட்டோம், மறுஜென்மம் எடுத்து விட்டோம். இப்பொழுது நாம் பவுண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல அங்க பயன்படாத ரூபாயை சேர்த்து கொண்டிருக்கிறோமா? அதனால பாபா சொல்றாங்க, கடந்ததிலிருந்து இறந்து இதில் நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் மறுஜென்மம் ஆகும். இதை நேரத்தின் மகத்துவத்தை பற்றி தெரிந்தவர்கள் தான் செய்ய முடியும். சில நேரம் நாம் சொல்கிறோம், மனிதர்கள் ரொம்ப பெரியவர்கள், சிக்கந்தர் பெரியவர், தாகூர் ரொம்ப பெரியவர், காந்திஜி ரொம்ப பெரியவர், இவர்கள் ரொம்ப பெரியவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், விஞ்ஞானிகள் பெரியவர்கள், அவர்கள் மின்சாரத்தை கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் கலையை பாருங்கள், இறங்கும் கலையா இல்லை ஏறும் கலையா? சத்தியுகத்தில் இருந்து இப்பொழுது வரை எவ்வளவு பேர் வந்தாங்களோ, எவ்வளவு பெரியவங்களானாலும், மகாத்மா புத்தரை எடுத்துக்கோங்க, விஞ்ஞானிகள் எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உலகம் எந்த கலைக்கு வந்தது? ஏறும் கலையா? வரவே இல்லை. ஏறும் கலையில வரவே இல்லைங்கிறப்போ அவங்க என்ன பண்ணினாங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். நாடகத்தினுடைய சைக்கிள் நமக்கு என்ன சொல்லுது? நேத்து கூட பாபா சொன்னாங்க, நீங்க 16 கலைகளில் நிறைந்தவர்கள். 16 என்பது எண்ணிக்கைக்காக சொல்கிறார்கள். ஆனால் அனைத்து கலைகளிலும் நிறைந்தவர்கள். அனைத்து கலைகளிலும் நிறைந்திருந்தால் மேலே செல்வார்களா, கீழே வருவார்களாம்? மேலிருந்து புதியதாக வந்தாலுமே கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவ்வளவுதான் சுத்தமானவங்களானாலும் தீயவர்களோடு சேரும் போது அவங்கள மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணர் நாராயணரை விட அதிக பூஜைக்கு உரியவர், நமது லட்சியமாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது எந்த நிலைக்கு வந்து விட்டார்? அதனால் பாபா சொல்றாங்க, நேரத்தின் அறிமுகம் இதைதான் சொல்கிறது. அனைத்தையும் விட மிக பெரிய உதவியாளர் நமக்கு நேரம் ஆகும். மேலும் சங்கமயுகத்தில் நாம் விதையாக ஆகுகின்றோம். இதையும் நீங்கள் பாருங்கள். முழு கல்பத்தில் நாம் ரொம்ப நல்ல மரமாக முடியும், பழமாக முடியும், பூவாக முடியும், ரொம்ப அழகான படைப்பாக ஆக முடியும். ஆனா படைப்பாளராக முடியாது. விதை என்பது என்ன? விதை என்பது படைப்பாளர், மற்றவை அனைத்தும் படைப்பு. பாருங்க, மாம்பழம், ரொம்ப நல்ல ஒரு மாம்பழம் இங்க இருக்குது. அதுல இருந்து உங்களுக்கு வாசனை வந்துகிட்டே இருக்கும், சாப்பிடணும்னு தோணும். அதுல சக்தி இருக்கு, டேஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தை படைக்க முடியுமா? ஒரு வாழைப்பழம் இன்னொரு வாழைப்பழத்தை படைக்க முடியுமா? எந்த ஒரு படைப்பும் இன்னொரு படைப்பை படைக்க முடியாது. படைக்க முடியும் என்றால் அந்த மாம்பழத்தினுடைய விதை, எந்த ஒரு பழத்தினுடைய விதை தான் படைக்க முடியும். நாம் நம்முடைய விதை ரூப ஸ்திதியில் எப்பொழுது வருகின்றோம்? பரந்தாமத்துல அங்க இருக்கிறோம் விதை ரூபத்துல. ஆனா அங்க கர்மக்ஷேத்திரம் கிடையாது. கர்மக்ஷேத்திரத்துக்கு இங்கதான் நம்ம வந்து ஆகணும். ஆனா சைத்தன்யத்துல வாழும் போதே தன்னைத்தான் விதை ரூப ஸ்திதியில நம்ம எங்க கொண்டு வரோம்? இங்கதானே கொண்டு வர முடியும், சங்கமயுகத்துல தானே கொண்டு வர முடியும். அதனால பாபா சொல்றாங்க, மாஸ்டர் படைப்பாளர், மாஸ்டர் விதை ரூபம், மாஸ்டர் பாபாவுக்கு சமமாக ஆக்குகிறார்கள். நீங்கள் படைப்புகளை படைக்க முடியும். இந்த மாதிரி பாபா சொல்றாங்க. விதை ரூபத்திற்கு என்ன சொல்கிறார்கள்? விதை ரூபம் என்பது அது மாட்டிக்கொள்ளாது.
பூமிக்கு விதை விழுந்து விட்டால் என்ன ஆகும்? மரம் முளைக்க ஆரம்பித்து விடும். அது போல சிவபாபா எதுலயும் மாட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க, தன்னைத்தான் அவதாரமாக நினையுங்கள். பாபாவும் சொல்றாங்க, காலையில எந்திரிக்கும் போது நான் ஆத்மா தூங்கி எந்திரிக்கல, என்னாச்சு எனக்கு, நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாளை நான் வாழ்வதற்காக. நைட்ல தூங்கும் போது படுக்கைக்கு போகல, நான் பரந்தாமத்துக்கு போறேன். அப்பதான் அவதாரம். ஜென்மம் இல்லாதவர்களே அவதாரம். சிவபாபா வர்றதும் கூட மாற்றான் உடல்ல, மாற்றான் தேசத்துல எங்க வரக்கூடாதோ அங்க வர்றாங்க. நம்ம நன்மைக்காக வர்றாங்க. இங்க தேவதைகள் கூட வர மாட்டாங்க. அந்த தேவதைகளுக்கும் சிவபாபா தான் அப்பா. ஆனாலும் நம்ம மேல கருணை காட்டி என் குழந்தைங்க எல்லாம் சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும். ஆனா அவங்க மாட்டிக்க மாட்டாங்க. நமக்கு கூட என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஏன் குழந்தைகள் ஆயிட்டீங்க, நீங்க அனுபவிக்க கூடாது, நீங்க விதையாக ஆகாம வெறும் பழமாவே இருக்கீங்க. அதாவது ஒருத்தங்க நல்லா ஸ்பீச் பண்றாங்கன்னா, ரொம்ப நல்லா ஸ்பீச் பண்றேன், கவிதை எழுதுறாங்க, அவ்வளவுதான். என்னைய மாதிரிலாம் யாரு கவிஞர் கிடையாது. ஒருத்தங்க நல்லா டான்ஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க, ரொம்ப பெரிய இப்ப இருக்கிற வியாதி எஸ்எம்எல். ஒருத்தவங்க எஸ்எம்எல் கத்துக்கிட்டாங்கன்னா எனக்குள்ள எல்லா ஞானமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாங்க, எது உங்களுக்கு கிடைச்சாலும் அது நீங்க என்ன நினைக்கணும், பரமாத்மா மூலமா கொடுக்கப்பட்டுள்ள பரிசு. பாபா இப்ப சாதாரணமா தகுதியற்ற குழந்தையினுடைய அம்மா அப்பா தன் குழந்தைய ஏதாச்சும் குணத்தை பார்த்து அதனுடைய சிறப்பை பார்த்து அதை வளர வைப்பாங்க. அதை பத்தி எல்லாட்டையும் சொல்லுவாங்க. உங்க குழந்தை சரியில்லைன்னு சொன்னாலும், இது ஏன் குழந்தை, ஏதாவது செய்யுங்க, இதை முன்னேற வைங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிவபாபா கூட தனது குழந்தைகளுடைய குணத்தை பார்த்து அவர்களை வளர வைக்கிறார்கள், முன்னேற வைக்கிறார்கள். அவர்களுக்கு தனது அனைத்து சக்திகளுடைய, அனைத்து பொக்கிஷங்களுடைய சாவியை கொடுக்கறாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லையே. நாம எல்லாரும் பாபாவுடைய ரொம்பவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க. பாபா சொல்றாங்க, ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் பிரம்மா குமாரிகள். ஆமாவா இல்லையா? நம்முடைய பிரம்மா குமாரிகளுடைய பில்டிங்ஸ் உலகத்துல உள்ளதையெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கூட அந்த அளவுக்கு பில்டிங்ஸ் கிடையாது. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு இருக்குது. எல்லா பண்டாராவையும் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்களேன். பெரிய பெரிய ஹோட்டல் கம்பெனிகளுக்கு கூட இவ்வளவு பெரிய பண்டாரா இருக்காது. அதே போல இவ்வளவு பெரிய குடும்பமும் இருக்காது. அதனால நம்ம ரொம்பவும் ரிச்சஸ்ட் ஆயிட்டோம் உலகத்திலேயே. பிரம்மா குமாரிகளுக்கு சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது. முன்னாடி சொல்லுவாங்க, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில சூரியன் அஸ்தமிக்காதுன்னுட்டு. அது போல இப்போ நமக்கு சொல்றாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நம்ம சென்டர் இருக்குது. எங்கேயாவது சூரியன் உதயம் ஆகுது. அப்போ நம்ம எல்லாரும் இவ்வளவு பெரிய யஜ்ஞத்தினுடைய, பாபாவுடைய யஜ்ஞத்தினுடைய பார்ட்னர்ஸ். பக்தி மார்க்கத்துல நாம அங்கங்க அலைஞ்சி இடி வாங்கிக்கிட்டு இடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தோம். இப்ப கூட கோயிலுக்கு போனா இடி வாங்கதான் வேணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆசனம் கொடுத்திருக்காங்க பாபா, ரொம்ப கௌரவமா நடத்துறாங்க பாபா. இன்னைக்கு கூட தாதி சொன்னாங்க, போலநாதன் அர்த்தம் என்ன, கணக்கே பண்ணாதவங்க நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், கணக்கிட முடியாத அளவு. இந்த கோடி மடங்குன்ற வார்த்தையை கூட பாபா ஏன் சொல்றாங்கன்னா, இதை விட அதுக்கு மேல எந்த எண்ணிக்கையும் இல்லை. பாபா அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கறாங்க, நாம அதையெல்லாம் வாங்கிக்கணும். ஆனாலும் பாபா நமக்கு சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு லேசா அபிமானம் வந்துடுது. ஏன்னா ரொம்ப ஏழை மனிதனுக்கு ஏதாச்சும் கிடைச்சது, சுண்டலிக்கு மஞ்சள் துண்டு கிடைச்சா கடைக்கு எஜமான நினைக்கும் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் ஞானம் கிடைச்சதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு செஞ்சது? செஞ்சாலுமே பாபா தானே செய்ய வச்சிருக்காங்க. அதனால நீங்க செஞ்சிருக்கீங்க. இங்க நீங்க சமையல் பண்றீங்க, பாபா வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் நீங்க செஞ்சீங்க. உங்க பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு பாபா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் பாபா எப்போதுமே சான்சலர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சான்ஸ் எடுத்துக்கிறதுனால அங்க வைஸ் சான்சலர் உலகத்துல இருக்கிறாங்க. அதனால பாபா நமக்கு சொல்றாங்க, இந்த பணிவு, அப்புறமா இந்த நான் இருக்குது இல்ல, என்னுடையது. இன்னைக்கு கூட ஜானகி தாதி சொன்னாங்க, ஆஹா தாதி நான் அப்படின்னு சொன்னப்போ நான் கிடையாது, நாம். இல்லாட்டி ஆஹா பாபா ஆஹா சொல்லுங்க, இல்ல நாம்னு சொல்லுங்க. நான் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஆனா இந்த நான் பாத்தீங்கன்னா நல்லா செஞ்சேன்னு சொல்லி அபிமானத்தை உற்பத்தி பண்ணிடுது. அபிமான உற்பத்தி ஆகுதுன்னா அவமானத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட, இந்த படியில ஏறிக்கிட்டு இருக்காங்க, இதுல ஏறாதீங்கன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும், மனசோர்வு வந்துடும். அவங்க முகத்தை பாருங்களேன். யாருக்கு அபிமானம் இல்லையோ, இப்ப சின்ன குழந்தைய எது சொன்னாலும்
முதல்ல அழுந்தான், ஆனா அதுக்கப்புறம் உடனே மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு அபிமானம் வர்றதே நான் இருக்கிறதுனாலதான். நான் இருந்தா பாபா சொல்றாங்க அவமானத்துக்கும் அபிமானத்துக்கும் தயாரா இருங்க. இந்த மாதிரி சக்கரத்துக்குள்ள நம்ம ஏன் போய் மாட்டணும்? அதனால பாபா சொல்றாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நல்லது செஞ்சுட்டு உடனே மறந்துடு, நல்லது செஞ்சுட்டு உடனே நீ மறந்துடு. செஞ்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா அளவிட முடியாத நன்மை நமக்கு கிடைக்க முடியாமல் போய்விடும். நாம அன்லிமிட்டெட் வருமானத்தை சேமிக்கணும்னா விதை ரூபமாக ஆக வேண்டும். விதையில கலர் இருக்காது, நறுமணம் இருக்காது, நிறம் இருக்காது, அழகு இருக்காது. விதைய அப்படியே தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்போ மாயாவும் அவங்கள தூக்கி எரிஞ்சிடும். ஆனா அந்த விதைக்குள்ளதான் உருவாக்குறதுக்கான சக்தி இருக்கு. ஆனா பழமா இருந்தது அப்படின்னா பழத்துல கலர் இருக்கும், அழகு இருக்கும், அத மாயா சாப்பிட்டுடும். அதனால பாபா சொல்லுவாங்க, பிராமணருடைய வேலை குப்தமா இருக்கணும். ஒரு பிரதர் இருந்தார்ல, ஆண்டனி பாய், அவரை பத்தி பாபா என்ன சொன்னாங்க? அவர் குப்தமா இருப்பார். அவருடைய புத்தகங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளோ அவர் அனுபவத்தினால அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவ்வளோ தாரணையினுடைய ஆதாரத்துல, அனுபவத்தின் ஆதாரத்துல அவர் எழுதியிருக்கார். நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் குப்தமாக இருக்கிறார். அப்போ பாபா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க யாருன்னா குப்தமாக இருக்கிறவங்க தான். அப்ப சரஸ்வதி யாரு? குப்தமா தானே இருப்பாங்க. சரஸ்வதிய குப்தமா தானே காட்டுறாங்க. மரத்தினுடைய வேர் குப்தமா இருக்கா, மேல இருக்கா? வீட்டின் ஒரு பில்டிங்குடைய பவுண்டேஷன் கீழே இருக்கா இல்ல மேல இருக்கா? எல்லாத்த காட்டிலும் பவர்ஃபுல் அந்த பவுண்டேஷன். நம்முடைய பிரம்மா பாபா குப்தமா இருந்தாங்களா, வெளிப்படையா இருந்தாங்களா? ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா பிரத்யக்ஷம் ஆயிருந்தாங்கன்னா நாம் எப்படி ஞானம் கேட்டிருக்க முடியும்? நானு நீங்க சாதாரணவர்கள், சாதாரணமானவங்க எப்படி ஞானம் கேட்க முடியும்? ரொம்ப பெரிய பெரிய மினிஸ்டர் பிர்லா இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க, பாபா பாபா என்கிட்ட வாங்க, எங்க கார்ல வாங்க. பாபா நம்முடைய நன்மைக்காக தான் குப்தமாக இருக்காங்க. அதனால பிராமணர்களும் குப்தமானவர்கள். நீங்க பாருங்க, 4 வர்ணங்கள் காட்டுறாங்க: தேவதைகள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள். சாஸ்திரங்கள்ல பிராமணர்களை காட்டவே இல்லை. ஏன்னா பிராமணர்கள் குப்தமானவர்கள். நம்முடைய வேலை என்னன்னா, பாண்டவர்களும் கௌரவர்களும் குப்தமானவங்கன்னு சாஸ்திரங்கள்ல காட்டியிருக்காங்க. அப்ப நம்ம குப்தமா இருக்கணும். குப்தத்துலதான் சக்தி இருக்கு. ஆன்மீக சக்தி குப்தமானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி விதையும் கூட குப்தமானது. இந்த மாதிரி நேரம் நமக்கு ரொம்ப அவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. விரும்பாவிட்டாலுமே கூட அவர்களுக்கு நன்மை ஏற்படும். இது வரைக்கும் கூட நமக்காக பாபா வந்திருக்காங்க. ஆனா முழு உலகத்துக்கும் நன்மை நடக்குது. விரும்பாதவர்களுக்கும் கூட நன்மை ஏற்படுது.